வெல்கம் டு லைஃப் வித் ஜீரோ. நம்மலாம் சம்பாதிக்கணும்னு ஆசையோடு வந்த உங்கள் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக்சரை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து 10 ப்ராடக்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். 10 ப்ராடக்ட்ஸ்னால் வந்து 10 × 10 = 100 ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதை ஃபஸ்ட்டு இப்போ எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா ப்ராடக்ட்ஸ் போட போகிறோம். மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸு அப்படின்றது எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம அதுக்கு கீழே எழுதிக்கலாம், பென்சில் எழுதிக்கலாம். அண்ட் அது பக்கத்தில் வந்து ஹோல்சேல். நான் வந்து இந்த இந்த சேலுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இந்த ப்ரைஸ்க்கு தான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து ரீட்டெயில் தான் வந்து நீங்கள் வந்து வெளியில் சேல் பண்ண போகிறது. ஓகேவா? நான் பென்சில் வந்து ஒன்று 4 ருப்பீஸ்க்கு கொடுக்க போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து அது 6-7 ருப்பீஸ் கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப்பில் வாங்குறது அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து பேண்ட் ஸ்கேல்னால் வந்து நம்ம கையில் அடித்தா அப்படியே ரோல் ஆகும்ல, அந்த ஸ்கேல். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து க்ளே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளே, அப்புறம் கீழே வந்து வாட்டர் பெயிண்ட். நம்ம வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணுவோம்ல, ஸோ அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லைம். அது ஸ்மெல்லிங் வந்து தப்பாயிடுச்சு, சாரி. அதுக்கு கீழே வந்து ஷார்ப்னர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்டூன் பென் வந்து ஜெல் பென். அதே மாதிரி வந்து அந்த டிக் பென் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பென்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரப்பர் வந்து பிஸ்கெட்ஸ் ரப்பர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரப்பர்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கீ செயின், அப்புறம் வந்து ஸ்மைலி பேட்ஜ். இந்த கிட்ஸ்லாம் வந்து ஐடி கார்டு, பெரியவங்க கூட ஐடி கார்டிலலாம் போடுவாங்களே அந்த இது. ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து ஒன்று பேண்ட் ஸ்கேலோட ப்ரைஸ் வந்து 4 ருப்பீஸ். அண்ட் நீங்கள் வந்து ஒரே நிமிஷம். அண்ட் நீங்கள் வந்து அந்த ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேண்ட் ஸ்கேல் நான் 4 ருப்பீஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அது 5 ருப்பீஸ்க்கு சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாப்பில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அதே மாதிரி வந்து க்ளே பாக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ரேட் அதிகம்ன்ட்டு. அது வந்து 30 ருப்பீஸ் கொடுக்குறோம். அண்ட் வந்து நீங்கள் 50 ருப்பீஸ் சேல் பண்ணிக்கலாம். சேம் வாட்டர் பெயிண்ட் வந்து 40 ருப்பீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து நீங்கள் 60 ருப்பீஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்லைம் வந்து 30 ருப்பீஸ், நீங்கள் அதை வந்து 50 ருப்பீஸ் கொடுத்துக்கலாம். ஷார்ப்னரோட ப்ரைஸ் வந்து 13. ஆனால் நீங்கள் வந்து 15 கொடுக்கலாம், ஸோ 20 கூட கொடுக்கலாம். எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான். அதில் வந்து நீங்கள் 15 மேலே கூட கொடுத்துக்கலாம், அது யுவர் சாய்ஸு. அண்ட் கார்ட்டூன் பென் நம்ம சொல்லியிருந்தோம்ல 20 ருப்பீஸு, அதை வந்து நீங்கள் வந்து 25 சேல் பண்ணலாம். 25க்கு மேலே பண்ண முடியாது, ஸோ 25 ஓகே. உங்களுக்கு 5 ருப்பீஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட் ஆகும். ஸோ ரப்பர் இப்போ பார்த்துடலாம். ரப்பர் வந்து 8 ருப்பீஸு, நீங்கள் 10 ருப்பீஸ் to 12 ருப்பீஸ் கூட சேல் பண்ணலாம். கீ செயினும் 8 ருப்பீஸு, கீ செயினும் நீங்கள் 10 to 15 அந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம். ஸ்மைலி பேட்ச் வந்து நாங்கள் சின்னது கொடுக்கனால 5 ருப்பீஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அந்த வந்து 10 ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டோட்டல் வந்து எப்படி பார்க்கணும், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இதுதான் உங்கள் யாருக்குமே புரிய மாட்டுது. ஸோ வந்து டோட்டலாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் பென்சில் வந்து 4 ருப்பீஸ் கொடுக்குறேன். அப்போ வந்து நம்ம இன்டூ போட்டு 10, எல்லா ப்ராடக்ட்ஸுமே 10 ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம பார்த்துடலாம். எப்படின்னா இப்போ 4 × 10. ஓகேவா? இப்போ 4 × 10 = பார்த்தா வந்து 40 ருப்பீஸ் வந்து நாங்கள் அந்த பென்சிலுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அதை 6 ருப்பீஸ் செல் பண்ணால் மொத்தமாக உங்களுக்கு 60 கிடைக்கும். இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் 10 நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையும் 10 கால்குலேட் பண்ணால் எங்களுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1670 ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணுறது வந்து 2420 ருப்பீஸ்க்கு. ஓகேவா? இப்போ வந்து எல்லாமே கிளியராக புரிஞ்சிடுச்சா? ஸோ இவ்வளோ தான். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் எங்ககிட்டேருந்து பை பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க. உங்களோட சாய்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். நினைக்கிறீங்களோ சேல் பண்ணிக்கலாம். கேம்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் வந்து முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ கேஷ் இருக்காது. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நம்ம வந்து நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். செலவு பண்ணிட்டு போகிற காசு சேர்த்து வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து 1670 ருப்பீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கம்மியாக ப்ராடக்ட்ஸ் வாங்கி சேல் பண்ணலாம். எங்ககிட்ட இருந்த ப்ராடக்ட்ஸும் நாங்களும் உங்களுக்கு கொடுப்போம். இங்கே பேரண்ட்ஸ் தான் அதிகமாக வாங்கிக்கிறாங்களே தவிர அவங்க கிட்டுக்கு வாங்கி தரதே இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களோட ட்ரீமை ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.